வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் நேயர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அக்ஷய திருதி. இன்னைக்கு பல பேர் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்குவார்கள். இன்னைக்கு மேலும் நீங்கள் சிறப்பு மிக்கதாக ஆக்கணும்னா இன்னைக்கு கூடியமான வரைக்கும் நீங்கள் தான தர்மம் நிறையா செய்யணும். இன்னைக்கு தான தர்மம் நிறையா செஞ்சால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பு மிக்கதாகும். உங்கள் குடும்பமும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சியை அடையும். தானம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னைக்கு. அதே மாதிரி நீங்கள் மரக்கன்றுகள் வாங்கி நடலாம். அப்படின்னா விதைகள் வாங்கி நீங்கள் இன்னைக்கு நடலாம். அதுவும் ரொம்ப இன்னைக்கு சிறப்பு மிக்கதாகும். அதுக்கு முன்னால் நம்ம இன்னைக்கு குக்கிங் விளாக் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் அக்ஷய திருதி குக்கிங் விளாக் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட்டோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது கேசரி பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி ஸ்வீட்டு அக்ஷய திருதிக்கு. அதுக்கப்புறம் தக்காளி ரசம், அதாவது ரசப்பொடி போட்ட தக்காளி ரசம். ரசப்பொடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் வெண்டைக்காய் கறி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புதினா தொக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு. வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. புதினா தொக்கோ அல்லது தொகையிலோ பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வாமிட்டிங், அதாவது குமட்டல், அஜீரண கோளாறு, தலை சுற்றல், வாந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். உடலுக்கு ரொம்ப நல்லது புதினா தொக்கு. அதே மாதிரி நான் மாங்காய் பெசரல், அதாவது மாங்காய் சீசன் இல்லையா, அதனால் உப்பு போட்ட மாங்காய் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி குக்கிங் விளாக் நம்ம கேசரியோடு ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், அருமையான கேசரி ரெடி ஆகிடுத்து பாருங்க. அம்பாளுக்கு இன்றைக்கி அக்ஷய திருதி, அதனால் அம்பாளுக்கு நம்ம கேசரி வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம். கேசரி ரெடி ஆகிடுத்து. ஏற்கனவே நான் கேசரி எப்படி செய்யறதுன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு தரேன், போய் பார்த்துக்கோங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி இப்போது தக்காளி ரசம் பண்ணுறோம். தக்காளி ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். நறுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்மளே போட்டுடலாம். தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடுறோம். அப்புறம் தண்ணி ஊற்றுறோம் தேவையான அளவு. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஸில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த ரசம் கொதிச்சுன்னு இருக்கு. அதாவது தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டோம் இல்லையா, அது கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி நனைச்சி வச்சு அதோட புளி தண்ணியை நம்ம கொட்டுறோம். அப்புறம் ரசப்பொடி நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே ரசப்பொடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரசப்பொடி எப்படி செய்யறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க்கு தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க, போய் பார்த்துக்கோங்க. ரசப்பொடி ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தாளித்து கொட்டி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இறக்கிடலாம். ரசத்துக்கு நம்ம தாளித்து கொட்டுறோம். ஏற்கனவே கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இந்த அப்படியே கொட்டலாம். நல்லா கலச்சிக்கோங்க. நம்மளோட அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுத்து பாருங்க. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ வெண்டைக்காய் கறி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 2 மிளகாய் வற்றல், அப்புறம் கருவேப்பிலை போட்டு லேசாக வதக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். கீயை போட்டுக்கோங்க. லேசாக வறுத்துக்கிறோம்.
இப்போ லேசாக வறுத்துடுத்து இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டுக்கிறோம். நல்லா அடியோடு கலரி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி 1/4 ஸ்பூன், இதுக்கு பெருங்காயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். வந்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம், அடியோடு கலரணும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடலாம். நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் கறி ரெடியாக எடுத்து பாருங்க. புதினா தொக்கு பண்ணலாம், தொக்கு இல்லைன்னா தொகையில் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், இப்போ வந்து புதினாவை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, புளி வந்து ஒரு சிறு கொட்டைப்பாக்கு அளவு, அப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் மிளகா வற்றல். இப்போ புதினா தொக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் உளுத்தம்பருப்பை வறுத்துக்கிறோம். அப்புறம் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை வறுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாய் வற்றல் ஒரு 6 மிளகா வற்றல், அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறோம். அப்புறம் சிறிதளவு புளி, இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு, அதாவது வறுத்து நம்ம மிக்சியில் அந்த புதினா கருவேப்பிலையோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம புதினா தொக்கு பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து ஒரு வானலியில் வந்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம், நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு நான் தாளிச்சிக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, நல்லா கமகமன்னு வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த புதினா தொக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பித்தம், வாய்வு எல்லாமே நீக்கிடுங்க. அடிக்கடி உங்களோட சாப்பாட்டில் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் நீங்கள். புதினா தொக்கு ரொம்ப நல்லது. கூடவே கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள், ஒரு கட்டு கொத்தமல்லி. எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல, அதனால தான் நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் இன்றைக்கி. இது நல்லா வறுபடட்டும். இது வெடிச்சிடுத்து. இப்போது அரைச்சி வச்ச கொத்தமல்லி, அதாவது புதினா கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வற்றல் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நம்ம லேசாக ஒரு கலக்கலாம். இப்போ வந்து மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கலாம். உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை 3 சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லது. யூஸ்வலாக இந்த புதினா தொக்கே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கருவேப்பிலையும் புதினாவும் போட்டு சேர்த்து பண்ணியிருக்கேன் இந்த தொக்கு. நல்லா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். புதினா தொக்கு ரெடி ஆகிடுத்து. 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை அப்படி இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க, அதாவது டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். நல்லா உப்பு காரம் எல்லாமே சேர்த்து டேஸ்ட்டை உங்களுக்கு தூக்கி கொடுக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். வெல்லம் அப்படி இல்லை நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டு நம்ம கீழே இறக்க வேண்டிதான். கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆகிடுத்து, வெண்டைக்காய் கறி ரெடி ஆகிடுத்து, புதினா தொக்கு ரெடி ஆகிடுத்து. பருப்பு பாருங்க, சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அது எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாங்காய் சீசன் இல்லையா, நான் மாங்காவை நறுக்கிட்டு வெறும் உப்பு பெசரி வச்சுருக்கேன், உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கேன். இது வந்து தயிர் சாத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னையோட vlog வந்து நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கோம், தக்காளி ரசம், அப்புறம் மாங்காய் உப்பு பெசரின மாங்காய் பண்ணியிருக்கோம், அப்புறம் புதினா தொக்கு பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then, thanks for watching.